QTV தமிழ், இது நமக்கான அடையாளம். ஹிஜாபை அழகிய முறையில் அணியுங்கள். அலங்காரத்தோடு இறுக்கமான நிலையில் ஹிஜாபை அணியாதீர்கள். அதிலே வெட்க குணத்தை கடைபிடியுங்கள் என்று சொன்னால், இந்த காலத்தில் இதுவெல்லாம் ஃபேஷன், ட்ரெண்ட், இதை மாற்ற முடியுமான்னு கேட்பாங்க. அவர்கள் அப்படி அணிந்திருக்கும் போது நான் அவர்களோடு ஒப்பிட்டு அணியவில்லை என்றால் என்னை தவறாக பார்ப்பார்களே என்று சொல்லுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்த பெண்ணை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அவரோடு இருந்த நண்பரிடத்தில் இப்னு அப்பாஸ் சொல்கிறார்கள், சொர்க்கத்தின் பெண்ணை, சொர்க்கத்தில் வாழக்கூடிய ஒரு பெண்ணை உங்களுக்கு நான் காட்டவா என்று கேட்டார்கள். இந்த பெண் மௌத்தானால் சொர்க்கம் செல்வாள், ஆனால் வாழ்கிறாள் உயிரோடு. இப்னு அப்பாஸ் சொன்னார்கள், அந்த பெண்ணை உங்களுக்கு காட்டவா? அந்த தோழர் சொன்னார்கள், காட்டுங்கள். அந்த பெண் யார்? ஹாதிஹி இம்ராத்து சௌதா, இதோ நடந்து செல்கிறார்களே இந்த கருப்பு நிறத்து பெண் தான் அந்த பெண். இந்த பெண் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு முறை வந்தார்கள். வந்து சொன்னார்கள், இன்னி உஸ்ரா, எனக்கு வலிப்பு இருக்கிறது. நான் சந்தை போன்ற இடங்களில் சென்று கொண்டிருக்கும் போது திடீரென்று என்னை அறியாமல் வலிப்பு ஏற்படுகிறது. அத்தகஷஃப், அதனால் என் ஆடை விலகி விடுகிறது. யா ரசூலல்லாஹ் ஃபதுல்லாஹ் லி, எனக்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள் என்று கேட்கிறார்கள். முழு ஆடை அல்ல, முடி தெரியலாம், கை தெரியலாம், பகுதிகள் தெரியலாம், அவ்வளவுதான். இன்று நாம் எதை வெளிப்படையாக வெளிப்படுத்துகிறோமோ அதை அந்த பெண் மறைத்து இருக்கிறார்கள். அந்த வலிப்பு வந்தால் அவர்களை அறியாமல் அது வெளிப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன் ஷிஅதி ஸபர்தி வலக்கில் ஜன்னah வ இன் ஷிஅதி தஅவுத்துல்லாஹ் அய்யுஆஃபீகி. நீ விரும்பினால் நான் துஆ செய்கிறேன், அல்லாஹ் அதன் மூலமாக உனக்கு குணப்படுத்தலாம். நீ விரும்பினால் பொறுமையாக இரு, உனக்கு சொர்க்கம் உண்டு. ரெண்டு தான், சரியா? நான் துஆ செய்றேன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உனக்கு என்ன செய்யலாம்? இந்த நோயை குணப்படுத்தலாம். அல்லது நான் துஆ செய்யல, நீ பொறுமையா இரு, உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். நாம் எதை தேர்ந்தெடுப்போம்? வலிப்பு நோய் குணமாகணுமா அல்லது சொர்க்கம் போகணுமா? அந்த பெண் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் அஸ்பிர், நான் பொறுமையோடு இருக்கிறேன். அல்லாஹு அக்பர். நபி தோழிகள் அவர்கள், அஸ்பிர் யா ரசூலல்லாஹ். மறுபடியும் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் இன்னி அத்தகஷஃப் ஃபதுல்லாஹ், வலிப்பு நோயை பற்றி கூட எனக்கு கவலை இல்லை யா ரசூலல்லாஹ், என்னுடைய ஆடை கொஞ்சம் விலகுகிறது அந்த நேரத்தில், அதற்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இன்னி அத்தகஷஃப் ஃபதுல்லாஹ் லி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுக்காக துஆ செய்தார். ஹிஜாபை அணியாத பெண்கள், கல்லூரிகளுக்கு சென்றால் ஹிஜாபை தூக்கி எறியக்கூடிய பெண்கள், திருமண நிகழ்ச்சி என்று வந்தால் ஹிஜாபை பேணாத பெண்கள், மஹரமான ஆண்களுக்கு முன்னால் ஹிஜாபை பேணாத பெண்களுடைய வாழ்விற்கு இந்த பெண் ஒரு பாடம் இல்லையா? பாடம் இல்லையா? நான் யாரிடத்தில் வேண்டுமானாலும் வெட்கம் இல்லாமல் நடந்து கொள்ளலாம், அல்லாஹ் என்னை பார்க்கும் போது எப்படி அந்த தன்மையோடு நடந்து கொள்வது? இன்றைய நம்முடைய பெண்கள் சாதாரணமாக எதை வெளிப்படுத்தி இந்த உலக வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த உறுப்புகள் தெரிகிறது. அந்த பெண்ணுக்கு ஒரு வலிப்பு நோய் வந்தால் அதை கூட அந்த பெண்ணால் தாங்க முடியவில்லை. அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் சொன்னார்கள், நாளை மறுமையில் இரண்டு கூட்டத்தார்கள், அவர்களில் ஒருவரை நான் பார்த்ததில்லை. காசியாத்துன் ஆரியாத், ஆடை அணிந்திருப்பாள் அந்த பெண், ஆனால் நிர்வாணமாக இருப்பாள். தன்னையும் பிறர் பக்கம் சாய்ப்பாள், தானும் பிறர் பக்கம் சாய்வாள். இந்த பெண் சொர்க்கத்தில் நுழைய முடியாது, சொர்க்கத்தின் நறுமணத்தை கூட நுகர முடியாது. இன்ன தூரத்தில் இருந்தே தவி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள். அவர்கள் சொல்கிறார்கள், குன்து அத்குலு பைத்தில் லதி துஃபின ஃபீஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு பிறகு, என் தந்தையின் மரணத்திற்கு பிறகு என் வீட்டில் நுழைவேன். என்னுடைய தந்தை அபூபக்கர் மரணமானதற்கு பிறகு எப்படி நுழைவேன்? என்னுடைய ஆடையை அணிந்து கொண்டு, இயற்கையாக என் கணவருக்கு முன்னால் என்ன ஆடையை அணிவதற்கு எனக்கு அனுமதி இருக்கிறதோ, இயற்கையாக என் தந்தைக்கு முன்னால் என்ன ஆடையை அணிவதற்கு அனுமதி இருக்கிறதோ அந்த ஆடை அணிந்து கொண்டு என் வீட்டில் நுழைவேன். அந்த வீட்டில் யாரெல்லாம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள்? என் கணவரும் என் தந்தையும். அதனால் ஃபலம்மா துஃபின உமர் மஅஹும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு, ஃபவல்லாஹி, என் ரப்பின் மீது சத்தியம் செய்து சொல்கிறேன், மா தகல்து, நான் அந்த வீட்டில் நுழைய மாட்டேன் முழுமையான ஹிஜாபை அணியாமல். வஹுவ மையித், உமர் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா?
மையத். ஒரு ஜனாசாவிற்கு முன்னால் கூட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், என்னுடைய ஹிஜாபை முழுமையாக அணிந்துதான் அந்த அறைக்கு அதற்கு பிறகு நுழைவேன் என்று. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இன்று மஹரம் என்றால் என்ன, கைர மஹரம் என்றால் என்ன, அந்நிய ஆண் யார், அந்நிய ஆண் யார் இல்லை, கடைக்கு சென்றால் அங்கே இருக்கக்கூடிய ஆண்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு வாகனத்தில் சென்றால் அந்த ஆண்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு அந்நிய ஆண் தன்னுடைய வீட்டிற்கு வந்தால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தன் கணவனின் சகோதரர் அந்த வீட்டில் இருந்தால் அவரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எந்த ஒழுக்கமும் கடைபிடிக்கப்படாமல் கணவருக்கு முன்னால் எந்த நிலையோ இல்ல, மஷா அல்லாஹ், எல்லோரையும் சொல்லவில்லை, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர, கணவரிடத்தில் எப்படி பேசுவார்களோ அப்படித்தான் ஒரு பொருளை வாங்க சென்றாலும் மற்றவர்களிடத்திலும் பேசுவார்கள். இல்ல, மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. வெட்கமோடு நடந்து கொள்ளக்கூடிய எல்லா நிலைகளும் நலவுதான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதை கடைபிடித்து வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக.